பாருங்க கிளைமேட், ஆஹா இதுதாண்டா சொர்க்கம். பாருங்க சூப்பரா இருக்குது. மறக்காம வால்பாறை விசிட் பண்ணி பாத்துருங்க கைஸ். மழை வரதுக்கு முன்னாடி ஒரு காத்தடிக்கும்ல கைஸ், அந்த மாதிரி ஒரு காத்தடிக்குது. மழை எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க யானசாமி இங்கே வந்துருக்கு கைஸ், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த இதில் தான் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் பாருங்க, செம்மையாக இருக்கும். லாஸ்ட் டைம் அதுக்கு முன்னாடி உட்காந்து நான் வீடியோ கூட எடுத்தேன், நான் காட்டுறேன். என்ன தண்ணி ஓடுது, அந்த அளவுக்கு இல்லையே. மழை வந்துச்சு அப்படி இப்படின்னாங்களே, ஏமாத்திட்டாங்களே. ஆள்பாறை கிளைமேட் அடிப்பொலியாக இருக்குது. கீழே பார்க்கலே மிரட்டி விடுது கிளைமேட்டு. மேலே போனவொன்னே எப்படி இருக்குன்னு தெரில. இதில் எமன் நியூஸ் சேனலில் வந்து வால்பாறையில் ஓவராக மழை பெய்யுது, இது வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னான்னு தெரில. இது பாருங்க, இங்கே பாருங்க கைஸ், மிஸ்ட்டு போயிட்டு இருக்குது. மிஸ்டா புகையா காலையிலேயே? புகை கைஸ், மிஸ்டெல்லாம் இல்லை. சாலக்குடி, நம்ம சாலக்குடி தான் போகிறோம். 146 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து சாலக்குடிக்கு. 146 கிலோமீட்ரு, 146 கிலோமீட்டர் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக காலையில் தங்கிடுச்சு. சரி பாருங்க கைஸ், பலாப்பழத்தை தசோட்டுக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 2 3 4 வண்டியில் 7 பேர் வந்திருக்கோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு பெரிய ட்ரிப்பு. என்னை நம்பி 2 பேர் வந்திருக்காங்க. அது பாருங்கள வச்சு இங்கே தான் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ போட ஆரம்பித்த இடமும் இங்கே தான். ட்ராவலு இப்போ வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருக்கேன். ஒன்றும் பெரிய டெவலப்மெண்ட் இல்லை கைஸ். நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கும் மேலே தப்பு இருக்குது. நான் கண்டினியூட்டியாக வீடியோ போட்டால் தானே வந்து நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். கண்டினியூட்டியாக நான் வீடியோ போடுறதில்ல. ஏன்னா எனக்கு ஃபேமிலி பிரச்சனை. ஒன்று போனால் ஒன்று. நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்ம இதுமாரி வீடியோ போடுறோம் யூடியூப்பில் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து குறிக்கோளோட உழைக்கோள்ள திடீர்னு ஒரு அடி, பயங்கரமான அடி, அவ்வளோ இது எந்திரிக்க முடியாத அளவுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வெறுத்துட்டு அடப்பாங்கடா நீங்களும் உங்கள் இதோ அப்படின்ட்டு வாழ்க்கையே வெறுத்துட்ட கைஸ். அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. இந்த வால்பாறையோட மொத்த அளவு இங்கே இல்லை. மேலே அப்படியே போயிட்டு அந்த சென்டரில் போகல ஒரு இருக்கும் பாருங்கள், ஒரு வியூ. மேலே அப்படி இருக்கும், மாஸ்க் ஒன்றும் அப்படியே வியூ அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிற்கிது கைஸ். 3 வருஷம் ஆச்சு நான் போய். 3 வருஷத்துல எனக்கு மறக்க முடியாத ஒரு இடம்னா வால்பாறை மட்டும்தான். ஏன்னா அப்போ வந்து ஒரு க்ரௌடே இருக்காது. நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக போனோம். அப்போ ஹெவி க்ரௌடே இருக்காது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை ஒரு ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து ரீல்ஸாக போட்டு தள்ளி ஃபேமஸ் பண்ணி விட்டாங்க. அதனால தான் இங்கே இப்போது ஓரளவுக்கு க்ரௌட் இருக்குது. அப்போல்லாம் க்ரௌடே இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாக போய்ட்டு வரும். சோலையார் டேம், ஆலியார் டேம்லாம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்துட்டு இருக்கோம். யானையான்னு பார்த்தேன், காட்டெருமை பெஞ்சிட்டு இருக்குது. எறும்பு மாடு பெஞ்சிட்டு இருக்குது. சாரி, காட்டெருமை கூட இல்லை, எறும்பு மாடு, வளர்ப்பு மாடு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எலிஃபண்ட் கிராசிங் ஜோனா. எலிஃபண்ட் கிராசிங் ஜோன். நான் வால்பாறை வந்துட்டு ஒரு வாட்டி கூட எலிஃபண்ட் பார்த்ததில்ல. யானையை பார்க்கல. யானை சாணியை மட்டும் தான் பார்த்தேன். வண்டையாக கிடந்துச்சு ரோடோட. சாப்பாடு வீட்டிலேருந்தே அவன் எடுத்துகிட்டு வந்திருக்கான். சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஒருத்தன். அந்த ஆரன் போய் ஓட்டு போகிறானே அவன். அதை வேற சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. மேலே போய் சாப்பிட்லாம், கீழே போய் சாப்பிட்லான்னு தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. வால்பாறையே தூக்கிட்டு போயிடணும்லாட்டு சாப்பாட்டை. முன்னாடி வேறு ஒரு வண்டி வேறு வருது. அந்த வண்டியை விட்டுட்டா கூட அது போயிடும். நல்லா இருக்கு ஐஸ். இது ஒரு மாதிரி 4 பேர் அப்படியே ஜாயின் ஒரு லைன் லைனாக போகிறது பார்க்கலாம் நல்லா இருக்கு. ஒரு நிறைய பேர் இருக்க மாதிரி தான் இருக்குது. கவியருவி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கவியருவி எங்கே இருக்குது? இன்னும் ஓப்பன் பண்ணலையா டங்கு? தான் ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஏறக்குள்ளே பார்க்குற ஃபஸ்ட்டு
டூரிஸ்ட் ஸ்பாட்டு இந்த கவி அருவி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு போகலாம். ஆலியார் டேம் வந்து நீங்கள் ரிட்டன் இதே வழியாக வரதா கூட ஆலியார் டேம் ஈவினிங்கில் போய் பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். காலையில் மார்னிங் ஏறக்குள்ளே வந்து இந்த கவி அருவி கூட போங்க. கவி அருவி வந்து இப்போ வேணால் க்ளோஸில் இருக்குது, என்னன்னு தெரில. இவங்க ஏதோ வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா நியூஸ் சேனலில் போட்டாங்க, என்ன ஏதுன்னு தெரில. பசி வேறு எடுக்குது கைஸ், வயிற்றில் ஒன்றுமே இல்லை. வெறும் டீயை குடித்தா தான் வந்து வயிற்றுக்கு பரட்டுதுன்னு சொல்லிட்டு நான் வெறும் பாலாக குடிச்சிட்டு வந்தேன். பால் குடிக்கும் தூக்கம் வருது. செம்ம கிளைமேட்டு கைஸ் வால்பாறை. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இந்த மாதிரி ஒரு கிளைமேட் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் மார்னிங் ஏறினோம். இந்த ஒரு இடத்த காட்டுறேன் பாருங்க, அந்த இடத்துல மிஸ்ட்டு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் மிஸ்ட்டை பார்த்தது அங்கே தான். என்னோடய ட்ரீம் பைக் கைஸ் இங்கே முன்னாடி போகிறது கேடிஎம். அதாவது ஒரு காலத்தில் ட்ரீம் பைக் வெறி பிடிச்சி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வண்டிக்கோசம். ஆனால் அப்புறம் தான் இந்த வண்டி கிடச்சதுக்கப்புறம் தான் நான் ஒரு விஷயமா அப்செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம இதுக்கு அது செட் ஆகாதுன்னா என்னால் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. என்னால் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை, அது ஒன்று. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு பெட்ரோல் போட முடியாது, அவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகல. இப்போ இது வந்து எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஒரு ட்ரிப் முடிக்குள்ளே ஒரு 1500 இல்லை அதிகபட்சம் 2000 தான் நான் பெட்ரோலே போடுறேன் இதுக்கு. மற்ற பைக்காக இருந்தால் அவனுக்கெல்லாம் நம்ம கூட வர பைக்கில் அடிக்குள்ளே பார்த்தா சங்கடமாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கல சரி போ, இது நமக்கு கிடைச்ச ஒரு லக்கி சாம் தான் நம்ம பையன் சொல்ல போனால். இவனை வச்சுக்கிட்டு எங்கெங்கே போக முடியுமோ அங்கங்கெல்லாம் போயிட்டேன். 8 வரைக்கும் போயிட்டேன் நான். இதை வச்சுட்டு இந்த வண்டியை வச்சுட்டு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்கிட்ட எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேன் கைஸ். கிட்டத்தட்ட கர்நாடகா போயிட்டு வந்துட்டேன், ஆந்திரா போயிட்டு வந்துட்டேன். எல்லாமே வந்து மைண்ட் செட்டு தான் நமக்கு. இந்த வண்டியை வச்சுட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் போக முடியாது. இதை வச்சுக்கிட்டே நான் போக வேண்டாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வேணும் எல்லாமே. இந்த கால்வாயில் தான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு யானை ஒன்று இறந்து போச்சு. இந்த கால்வானா இந்த மாதிரி ஒரு கால்வா, அது கான்டூர் கால்வான் என்னமோ, அது எந்த ஏரியாவோ சொன்னாங்க, மறந்து போச்சு. பின்னாடியே ஒரு டாடா ஏசி வந்துச்சு, அது எங்கன்னு தெரில. காலையிலே ஒரு பெட்ரோல் பங்கில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்தோம். அவர்கிட்ட போய் கேட்டோம், அப்படியே ஃப்ரெஷ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்தோம். அவன் வண்டி வந்து ஃபஸ்ட்டு ஒரு R15 வர பஞ்சர் ஆகி போயிடுச்சு காய்ச்சி. ஃபஸ்ட்டு 40 கிலோமீட்டரே கிராஸ் பண்ணல, வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. பையனுக்கு மனசே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பஞ்சர் தானே இதை கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டோல் பக்கத்துலேயே வந்து தான் தெரிஞ்சு. டோல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சர் போடுற கடையே இருந்துச்சு. ஒரு 11:30-12 மணி இருக்கும் டைமிங். அந்த டைம்லேயே இருந்துச்சு. வாங்கி பஞ்சர் ஒட்டிக்கிட்டு ஒரு 150 ரூபா கேட்டாங்க அன்டைமில் ஓட்டுறதுக்கு. பாவம் அவங்க அன்டைமில் கண்ணு முழிச்சு வேலை செய்கிறாங்க, அப்புறம் கொடுத்தா ஆகணும். அதனால் நாங்கள் கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு அவன் வண்டி ஒரு வாட்டி கொடைக்கானலில் பஞ்சர் ஆனிச்சு, இப்போ இங்கே வால்பாறை பக்கத்தில் பஞ்சர் ஆகிருக்கு. நம்மளாம் எப்பயும் மெயின்டெனன்ஸாக வச்சுக்கிது கைஸ். என்னோடய வண்டியிலுமே வந்து ஃப்ரண்ட்டு வீல் அப்பப்போ காற்று இறங்கி விடுது, என்ன கதைன்னே தெரில. நான் வண்டி எப்பயும் மெயின்டெனன்ஸாக வச்சுக்கேன். இப்போ நம்ம வரக்குள்ளே தான் இன்ஜின் ஆயில் புதுசாக மாற்றிட்டு வந்தோம். அவனுக்கு எந்த குறையும் வைக்காம இருந்தோம்னா நம்மள அவன் குறை இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவான். நாம் ஏதாவது குறை வச்சோம்னா நம்மளை அப்புறம் குறையாக தான் நிறுத்துவான். மழை வரதுக்கு முன்னாடி ஒரு காற்றடிக்கும்ல வயசு, அந்த மாதிரி ஒரு காற்றடிக்குது. மழை எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க யானசாமி இங்கே வந்துருக்கு, வயசு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நைட்டு தான் வந்திருக்க மாட்டேங்குது, இப்போ தான் வந்திருக்க மாட்டேங்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 7 மணிக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க யாரையுமே, மேலே இருந்து சரி கீழேயும் சரி. 7 மணிக்கு முன்னாடி அலோவ் பண்ண மாட்டாங்க. 7 மணிக்கு அப்புறம் தான் எல்லாம் ஒரு வண்டியாக கீழே மேலேயும் போயிட்டுருக்கோம். லோக்கல்ஸ் போவாங்கன்னு நினைக்கிறேன், டூரிஸ்ட் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் சரி பெட்ரோல் பங்க்லேயே படுத்து தூங்கிட்டு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் தூங்கியிருப்போம். கொசு தான் போட்டு கொன்று எடுத்துருச்சு. போட்டு இந்த வழியில் இது ஆக்சிடென்ட் இருக்குது, கண்ணாடியெலாம் உடஞ்சிருக்கு. ஐஸ் பார்த்து சேஃபாக வாங்க. நான் எப்பயும் சொல்கிறது தான், எல்லாமே கொஞ்சம் ரைடிங் கேட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் சேஃப்டிக்கு தான் எல்லாமே. ஏன்னா வந்து இப்போ நிறையா ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது டூரிஸ்ட் ஸ்பாட்டில். ஏன்னா வந்து அந்தளவுக்கு அந்த இடத்துல கூட்டம் போது இருந்தாலும்
நமக்கு ஒன்றுன்னா அவங்க ஃபேமிலி தான் பாதிக்கப்படும். அதனால் பார்த்து போயிட்டு பார்த்து வாங்க. சேஃபாக வந்து ரைட் பண்ணுங்க கைஸ். சேஃப்டி தான் முக்கியம். அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாறில் நடக்கிற ஆக்சிடெண்ட்லாம் பார்த்தா ரொம்ப இதாக இருக்குது. அதே வால்பாறையில் ஒரு டெம்போ ட்ராவலர் ஆக்சிடெண்ட்லாம் அதெல்லாம் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு எனக்குலாம் பார்க்கக்குள்ள. கிளைமேட் செம்ம கிளைமேட்டு கைஸ். காலங்காத்தால் இப்படி ஒரு கிளைமேட்லாம் நான் வாய்ப்பே இல்லை. நான் நினச்சி கூட பார்க்கல. மூணாறில் தான் மழை பெஞ்சிட்டே இருக்குன்னாங்க. மூணாறுலேயும் இப்படியே இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி மழை பெஞ்சும் பெய்யாத மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு பைக் ரைடுக்கான கிளைமேட்டு. ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கலாம் நனைஞ்சும் நனையாமல். அதிரப்பள்ளி காட்டில் தான் இன்னும் பயங்கரமே இருக்க போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் தான் ஃபஸ்ட்டு போகணும். இவங்களை யாரும் விட மாட்டேன். ஏன்னா இவங்க எனக்கு என்ன நம்பி வந்தாங்க. அப்புறம் மட்டும் இதெல்லாம் சங்கட்டமாயிடும். நான் ஃபஸ்ட்டு போய்க்கிறேன். எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்பா எங்கே சார் நடந்து போயிட்டுருக்காங்க. கற்கள் விழும் பகுதி. ஆமாம், பார்த்தாலே தெரியுது. கல் முக்கியமாக ஒன்றும் சரியான பாறையே விழ மாட்டேங்குது. இந்த இடத்துல நின்று நாங்கள் வந்து போலாமா? ஏய், பஸ் நிற்கிது காசு. சேவ் வைல்ட் லைஃப். எனக்கு பயமா இருக்குது. இது ஃபுல்லா லக்கேஜ் பின்னாடி வெயிட் இருக்குதா, மலைக்கு ஃபுல்லா வீல அப்படியே தூக்கி அதான வச்சிருமோன்னு ஒரு மாதிரி பயமாகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து அங்க அப்படிதான் ஆணுச்சு. கொல்லிமலையில வெயிட் பின்னாடியே இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி வாபுல் ஆச்சு வண்டியே. இப்பயுமே வந்து ஹைவேஸ்லயே வாபுல் ஆகுது. நம்ம ஒரு ஆள் உட்காரஸ்ட்டு ஓட்டக்குள்ள வந்து பிரச்சனை இல்லை, சல்லு சல்லுன்னு வண்டி ஏறுது. ஆனா இப்போ வந்து வாபுல் ஆகுது தனியா சிங்கிளா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு முன்னாடி நம்ம வெயிட் கொடுக்கணும். எங்க என்ன முன்னாடி நீ போட்டானுங்க, இவனுக்கு பின்னாடி வந்துக்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் அங்கே தான் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அந்த ஃபோட்டோ ஒன்றும் இருக்குது. ஃப்ரேம் போட்டு வைக்கலாம்லாம் யோசித்தேன். ஆனால் அது கடைசியாக ஃப்ரேம்லாம் போடவே முடியல. அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே கூட ஒருத்தர் இதாக வந்தார். அப்படியே வந்தவர் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பஸ் ஒன்று போயிட்டு காசு. பஸ்ஸு பின்னாடியே தான் போகணுமா? ஓவர்டேக்கும் பண்ண முடியாது, சின்ன ரோடு. ஐஸ் தூரல் விழுது, தூரல் போடுது மழை. தண்ணிதான் செம்ம எரிச்சலா இருக்குது. நைட்டு தூங்காம வண்டி ஓட்டினதுனாலயா இல்லை ஓப்பன் பண்ணிட்டு வயசு ஓப்பன் பண்ணிட்டு வண்டி ஓட்டினதுனாலே தெரில. மொத்தம் 40 பெண்டு. இப்போ 7வது பெண்டில் இருக்கும். அங்கே பாருங்க, ஆரஞ்சு பிஞ்சு கொண்டே வச்சு வேலை. வாங்க பஸ்ஸுக்காரங்க வாங்க வாங்கன்னு வளைக்கிறாரு. 40 பெண்டு ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி மேலே போய் கீழே வராருன்னு தெரியல. பவர் ஸ்டேரிங் இல்லை போலங்க. நார்மலாக நம்ம நடக்கிற மாதிரி பெரிய பஸ் தான். சின்ன பஸ் ஓரளவுக்கு சைடு வாங்கிட்டு போகிற அளவுக்கு இன்னைக்கு இது இல்லை.
ரெண்டு பார்க்கலாமா, நல்லா இருக்குது இடம். பாருங்க அதான் வியூ பாயிண்ட் இருக்க மாட்டேங்குது. பஸ் முன்னாடியே போய் அங்கே நின்று பார்ப்போம். ஏர்பின் பண்ணிட்டு கைஸ். கார் வந்துச்சு. ஒரு கார் ஆப்போசிட்ல வந்தா கூட பஸ் ஸ்லோ பண்ணி தான் போய் ஆகணும், அந்த அளவுக்கு சின்ன ரோடா இருக்கு. ஐயோ பாய் சார் உட்காந்துருக்கானுங்களே, எட்டி பிடிச்சிட போறானுங்க, பயமா இருக்குது. ஏய் கண்ணா, ஏய் கண்ணா. ஐஸ் அங்க பாருங்க, ஆலியார் அப்படியே தெரியுது. ஆலியார் டேம் பாருங்க, அங்க இருந்து வந்திருக்கோம். அங்கதாங்க செக் போஸ்ட் இருக்கு. அப்படியே அங்க இருந்து இப்படி 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 இப்படின்னு வளைஞ்சு வந்து இங்க வந்திருக்கோம். அங்க வர ஏதோ கால்வாய் ஓடுது, சூப்பரா இருக்குது ஐஸ். வரையாடு தான் ஏதாவது இருக்குமான்னு பாக்குறேன், வரையாடு எதுவுமே இல்லை. வச்சு அங்க போறோம், அங்க ஒரு பஸ் வருது, இங்க ஒரு பஸ் போகுதுடா. வாட்டர் ஃபால்ஸ் பிரீமியம் டீ. ஏய் வால்பாறைக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இதுதான் வால்பாறை. பிடிச்ச மரத்தை அறுத்து போட்டு வச்சிருக்காங்க. இப்பா குளிர் காய்ஸ், அப்படியே மிஸ்டே இல்லாத மாதிரி இது. குளிர் அடிக்குது, சரியான குளிர் அடிக்குது காய்ஸ். ரெண்டு டிஷர்ட் போட்டிருக்கேன், அப்பயும் குளிருது. இது என்ன வாட்சலா? வாட்டர் ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ். ஊர் பேரே வாட்டர் ஃபால்ஸ் கைஸ். வாட்டர் ஃபால்ஸ் நல்லா இருக்குல்ல. இங்கதான் ஒரு டீ கடை இருக்கும், அந்த இதுல தான். அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் பாருங்க, செம்மையா இருக்கும். லாஸ்ட் டைம் அதுக்கு பின்னாடி உட்காந்து வீடியோ கூட எடுத்தேன், நான் காட்டுறேன். அந்த கடை தான். அங்க உட்காந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வந்துட்டு இருக்கோம். என்ன தண்ணி ஓடுது, அந்த அளவுக்கு இல்லையே. மழை வந்துச்சு அப்படி இப்படின்னாங்களே, ஏமாத்திட்டாங்களே. ஐயோ அந்த டீ கடையை எடுத்துட்டாங்க கைஸ். அந்த டீ கடையே இல்லை. நாங்கள் வந்தப்ப இந்த வாட்டர் ஃப்ளோ கூட இல்லை. அதில் எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அதுல. அதை பாருங்க, தேயிலை எஸ்டேட் அப்படியே பார்த்த உடனே தான் மனசு நிம்மதியாக இருக்குது. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்டை வந்து ரிலாக்ஸாக அந்த இடத்துல வந்து இருந்துட்டு போகலாம். இந்த கார்கல் வியூ பாயிண்ட்லாம் போயிட்டு அது எப்படி இருக்குன்னு தெரில. இந்த இடத்துல மிஸ்ட் இல்லை கைஸ். நாங்கள் கடைசியாக வந்தப்போ மிஸ்ட்டு பார்க்கல இங்கே. நான் எதிர்பார்த்தேன் இந்த இடத்துல மிஸ்ட் நிறையா இருக்கும் அப்படி இப்படின்னு. அங்கே வரும், அங்கெல்லாம் மிஸ்ட்டு போயிட்டு இருக்குது, அப்போனா அங்கெல்லாம் மிஸ்ட் இருக்கும். ஆழ்பாறையில் மழை பெய்யுதுன்னாங்க. சூப்பராக இருக்குது கைஸ், கரெக்டாக இது கிளைமேட்டு.
பாருங்களே. ஆஹா! மழை பெஞ்சு அந்த சாரலோட இருக்கு. மழை பெஞ்சா சூப்பரா இருக்குமே. ரெயின் கோட்லாம் போட்டுட்டு ஜாலியா ஓட்டலாம் கைஸ். வால்பாறை வரையும் தாராளமா இந்த டைம்ல வாங்க. ஃபுல்லா ஓரளவுக்கு கிளைமேட் ஜில்லுன்னு ஒரு மிஸ்டியான கிளைமேட்டா தான் இருக்குது. நீட்டான கிளைமேட், மழையும் பெய்யல. இதுவும் எப்படி சொல்றதுன்னா, வானம் அப்படியே மேகமூட்டமா இருக்குது. ஆனா வந்து மழையும் பெய்யாம நீட்டான ஒரு கிளைமேட்ல இருக்குது. மறக்காம இந்த ஜூன் ஜூலை மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வால்பாறை விசிட் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாசம்லாம் வந்து கொஞ்சம் ரெயின் சீசன் ஆரம்பிச்சிடும், ஓவரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அங்க பாருங்க மிஸ்டர். ஆஹா, மிரட்டி விடுதுங்க மிஸ்டர். ஆல்பாறையில பஸ் மேலே இங்கேயும் போயிட்டே தான் இருக்கு. 2 பஸ் போயிடுச்சு, 3 பஸ் போயிடுச்சு. நாங்க மேலே வரங்காட்டியும் ஆஹா, என்ன ஒரு கிளைமேட். எதுக்குறான் அப்படி போயிட்டு இருக்கிறான்? இதெல்லாம் செடியெல்லாம் வெட்டிட்டாங்க guys. மறுபடியும் முளைக்க மாட்டேங்குது. சீசன் டைம்ல என்ன தெரியல. காலையில தான் இவர் இதெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க. அழகா வெட்டி விட்டுருக்காங்க ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்ல. பாக்ஸ் ஷேப்ல தான் வெட்டிட்டு இருக்காங்க. அப்பா காது சும்மா ஜில்லுன்னு இருக்குது guys. பாருங்க, லேசா அந்த பக்கம்லாம் மிஸ்ட் ஃபுல்லா இருக்கு, இந்த பக்கம் தான் மிஸ்ட் இல்ல. அப்படியே உள்ள போக மிஸ்டா இருக்குது. ஒரு 12 பேர் ஒரு பைக் கேங் போனாங்க, முறுக்கிட்டு போறாங்க அப்படியே. ஒரு வேறனே முறிக்காட்டுறாங்க வாய்ஸ். நல்லா இருந்துச்சு, வண்டியெல்லாம் சூப்பரா வச்சிருந்தானுங்க. எல்லாம் ஒவ்வொன்றையும் ஓரளவுக்கு நீட்டா சூப்பரா வச்சிருந்தானுங்க. எல்லாமே என்எஸ் ஒரு அழகு தாங்க. ஒயிட் கலர் என்எஸ்லாம் சூப்பரா இருக்கும். பாருங்க கிளைமேட், ஆஹா, இதுதாண்டா சொர்க்கம். அங்க பாருங்க, சூப்பரா இருக்குது. மறக்காம வால்பாறை விசிட் பண்ணி பாத்துருங்க கைஸ். நான் சொன்னேன்ல, இங்க ஒரு பஸ் இருக்குது, அப்பதான் ஒரு பஸ், அங்க பார்த்தா அங்காட்டி இன்னொரு பஸ். ஆஹா, சொன்னேன்ல, அப்படியே கண்ணுக்குள்ளே நிக்குது ஒவ்வொரு இடமும். ஐயா, அப்படியே இங்க வந்து மன நிம்மதியோட உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு இந்த வியூ பாத்தீங்கன்னா செம்ம வியூங்க. சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குது. அதாவது 7th எவன் சும்மா சொன்னாங்க. பாருங்க கிளைமேட்டை வச்சு. அங்க டான்ஸ் ஆடுறாங்கடா.